சனி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ஸோ கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போதும், குளிர் காஞ்சது போதும், அடுத்த கட்ட நடவடிக்கையில வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்ன, நம்ம ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் செக்யூர் ஆக்க இருக்கும், இன்னும் கொஞ்சம் உண்மையான ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருது. ராகு கேது 3, 9க்கு வருவது நல்லது. தகப்பனாருக்கு சில தோஷங்களை கொடுக்கலாம், உடம்பு உபாதைகளை கொடுக்கலாம், பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை வந்துட்டார். போன ஒரு வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பலன்கள், பண விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்கள், தொழில் வேலை முன்னேற்ற விஷயங்கள், கடன் அடைதல் விஷயங்கள், சொத்து விஷயத்துல பிரச்சனைகள் தீர்க்கும் விஷயங்கள், இது எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக நல்ல அமைப்புகளை நோக்கிதான் இந்த 183 நாட்கள் போகுதுங்கிறது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான விஷயம் தனுசு ராசிக்காரருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயம் இப்போ நடந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களாகவும் ஒரு குரோத்தான விஷயங்களாகவும் தான் எடுத்து அதை சிரத்தையாக செய்து அது மூலமாக போன ஒரு வருடமாக பெரிய சாதனை செய்ய முடியாமல் ஒரு சுகமாக அப்படியே போயிடுச்சு சாமி காலம், ஒன்றும் பெருசாக நம்மளால பண்ண முடியலைங்கிற விஷயங்கள் மாற்றி இந்த ஒரு 6 மாதங்கள் பல விஷயங்கள் கான்கிரீட்டாக கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுகள் மேம்படுற விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாண காட்சி ஆகிறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் காதல் விஷயங்கள் கைகூடுறதா இருந்தாலும் சரி, ஒரு பங்குதாரர்கள் சரியா அமையாமல் ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் அமைப்பை ஸ்டார்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் சிரத்தையா இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஆர்வமாகவும் கவனமாகவும் பயபக்தியோடையும் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே சாதகமான ஒரு அமைப்புகள் தனுசு ராசிக்காரருக்கு தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு. உங்களுடைய தசாபுக்திகளும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இல்லை இருக்கும் பட்சத்தில் நான் சொன்னது ஒண்ணுமே ஊர்ஜிதமாக நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்தீங்கன்னா போன பல வருடமாக நடந்த சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகளை சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் காசாக்கி அது மூலமாக சில கடன்களை குறைச்சிக்கக்கூடிய அமைப்பு, திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாவம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாணவர்கள் என்ன மேற்படிப்பு படிக்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு விஷயமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அடுத்து வரக்கூடிய 183 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு.